அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய பதிவாக நாம் காண இருக்கும் தலைப்பு 12ஆம் பாவாதிபதி தரும் கோடீஸ்வர யோகம். 12ஆம் பாவாதிபதி தரக்கூடிய முதல் தரமான கோடீஸ்வர யோகம். லக்னத்துக்கு 12ஆம் பாவம் அப்படிங்கிறது மறைவு ஸ்தானம் சார். 12ஆம் இடம்ங்கிறது அயனம் சயனம் போகம் விரயம் சார். ஸோ 12ஆம் இடம்ங்கிறது அயனம் சயனம் போகம் விரயம்ங்கிறது நேரத்துக்கு சாப்பிட்றது, நேரத்துக்கு தூங்குறது. நீங்கள் ராஜா வீட்டுக்குள்ள மாதிரி ஜம்முன்னு இருக்கீங்க பார்த்தீங்களா, ஒரு உல்லாசமாக ஜம்முன்னு பஞ்சுமெத்தையில் படுத்துருங்கக்கூடிய அமைப்பு, பஞ்சுமெத்தையில் படுத்துருங்கக்கூடிய யோகம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் 12ஆம் பாவத்தை வச்சு தான். சரிங்களா? 12ஆம் பாவத்தில் இயற்கை சுப கிரகங்களான சுக்கிரன், குரு, பௌர்ணமி சந்திரன் அல்லது தனித்த புதன் இவங்க நின்று அந்த பாவத்தில் ஆட்சியாகி தசை நடத்தினா நிச்சயம் அவன் கோடீஸ்வரன் சார். அதில் சந்தேகமே கிடையாது. சரிங்களா? பாவ கிரகத்தோட சம்மந்தம் இருக்கக்கூடாது. சனி செவ்வாயோட சம்பந்தமோ ராகுவோட சம்பந்தமோ அந்த இயற்கை சுபர்களுக்கு, அதாவது புதனுக்கோ குருவுக்கோ பௌர்ணமி சந்திரனுக்கோ சுக்கிரனுக்கோ ராகு சனி செவ்வாய் போன்ற பாவ கிரகங்களோட தொடர்பு இல்லாமல் அந்த 12ஆம் பாவத்தில் தனித்த சுபர்கள் இருந்தால் நிச்சயம் அவங்க கோடீஸ்வரன் தான் சார். அதில் சந்தேகம் இல்லை. 12ஆம் பாவாதிபதி 2ஆம் பாவாதிபதியை கூட அள்ளி கொடுப்பார் சார். சரிங்களா? வீடு வாகனம் காரு பங்களா வசதி அடிச்சு தூள் கிளப்பி விட்டுருவாரு 12ஆம் பாவாதிபதி. தனாதிபதி கூட அப்படி தரமாட்டார் சார். ஆனால் 12ஆம் பாவாதிபதி அள்ளி கொடுத்துருவாரு. சரிங்களா? அதில் சந்தேகமே கிடையாது. சரிங்களா? லக்னாதிபதியோட நிலையும் இங்கே நம்ம பார்க்கணும். லக்னாதிபதி தாங்கிக்கிற அளவுக்கு அவருக்கு பவர்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஏன்னா எந்த ஒரு ஜாதகத்திலையும் தாங்கி கொள்ளும் அளவுக்கு லக்னாதிபதியோட பலம் இருக்கணும். லக்னம் கெட்டு லக்னாதிபதி கெட்டு போச்சுன்னா 12ஆம் பாவாதிபதி நல்லா இருந்தும் பிரயோஜனம் இல்லை, அந்த தசை பிரயோஜனம் இல்லை. நல்லா சாப்பிடுவார், நல்லா தூங்குவார். ஆனால் பட் யோகம்ங்கிறது அவருக்கு அவ்வளவா இருக்காது. லக்னமும் லக்னாதிபதியும் கெடக்கூடாது. லக்னாதிபதி கெடாம 12ஆம் அதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கணும். இதுல என்ன லக்னமா வேணா இருக்கட்டும் சார், 12ஆம் பாவாதிபதி 12ஆம் இடத்துல ஆட்சியாகி தசை நடத்தினாலே அது கண்டிப்பா முதல் தரமான கோடீஸ்வர யோகம். அதுல சந்தேகமே கிடையாது. பாவகிரகம் ஆகி 12ஆம் பாவம் பாவகிரக வீடுகளான மகரமோ கும்பமோ அல்லது மேஷமோ விருச்சகமோ இருந்து அந்த பாவாதிபதி அந்த இடத்துல ஆட்சியா இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உதாரணத்துக்கு ரிஷப லக்னத்துக்கு 12ஆம் பாவம் மேஷம் வரும். சரிங்களா? அல்லது நம்ம 12ஆம் பாவம் மகரமா வரக்கூடியது பாத்தீங்கன்னா கும்ப லக்னத்துக்கு 12ஆம் பாவத்துல சனி இருப்பார். சரிங்களா? அதே போல மீன லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல சனி இருப்பார். கும்பம் இல்லையா 12ஆம் இடம். அப்படி 12ஆம் பாவம்ங்கிறது பாவ கிரகங்களின் வீடாகி பாவ கிரகம் தனிச்சு இருக்கிறார் அப்படின்னா ஓகே, நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லபடியா இருக்கும். சுபர்களோட தொடர்புல 12ஆம் இடத்துல பாவ கிரகம் இருந்திருந்தாலும் அது அபரிதமான அளப்பரிய யோகத்தை கொடுக்கும், கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும். ஆனா 12ஆம் இடத்துல சனி அமர்ந்து செவ்வாயோடு சேர்ந்தாலோ அல்லது ராகுவோட சேர்ந்து பாவ கிரகம் இன்னொரு பாவ கிரகத்தோடு சேர்ந்து 12ஆம் பாவம் அடி வாங்கிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா அவங்க ஊரை விட்டு போகணும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பா சொத்து சுகத்துல இழந்துருவாங்க சார். ஸோ 12ஆம் அதிபதி நீசமானாலோ 12ஆம் அதிபதி பாவத்துவமானாலோ 12ஆம் அதிபதி சுபகிரகமாகி பாவகிரக தொடர்புல பாவத்தன்மை அடைஞ்சா மட்டும்தான் அவங்களுக்கு நெகட்டிவான இம்பாக்ட் இருக்கும். இது இல்லாம 12ஆம் அதிபதி ஆட்சியாகி வக்ரமானாலும் கண்டிப்பா நெகட்டிவான இம்பாக்ட் இருக்கும். இதுல சந்தேகம் இல்லை. மற்றபடி 12ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல ஆட்சியாகி நேர்கதியில இருந்தா கண்டிப்பா எந்த ஒரு பாவகிரக தொடர்பும் இல்லாம 12ஆம் இடம் சுபகிரக வீடா இருந்தாலும் பாவகிரக வீடா இருந்தாலும் 12ஆம் இடத்துல 12ஆம் அதிபதி ஆட்சியாகி நேர்கதியில இருந்து சஞ்சாரம் பண்ணி தசை நடத்தினா நிச்சயம் அவன் கோடீஸ்வரன். அதுல சந்தேகம் இல்லை சார். சரிங்களா? அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இதுல மிக முக்கியமா பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஒரு கோடீஸ்வரரோட ஜாதகத்தை பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம். ஏன்னா நம்ம இதை பேசிக்கிட்டே இருந்தோம்னா 12ஆம் பாவத்தை பத்தி பேசிக்கிட்டே இருக்கலாம். அதை ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம உதாரண விளக்கமா சொன்னோம்னா தானே அது சரியா வரும். என்ன சொல்றீங்க? அதனால இப்ப எடுத்துக்காட்டா ஸ்கிரீன்ல வர இந்த ஜாதகத்தை பாருங்க. அவர் பிறந்திருக்கிறது பாத்தீங்கன்னா விருச்சக லக்னத்துல பிறந்திருக்கிறார். விருச்சக லக்னத்துல பிறந்திருக்கார். லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறார். இதர கிரகங்களோட நிலையை பத்தி நம்ம இப்ப பேச வேணாம். ஏன்னா நமக்கு இப்ப கண்டென்ட்டே 12ஆம் பாவத்துல 12ஆம் பாவாதிபதி இருந்தா எப்படி அப்படிங்கிறது தான் நமக்கு கண்டென்ட். அதனால லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல பாருங்க சுக்கிரன் ஆட்சியா இருக்கிறார். அம்சத்திலேயே அதே சுக்கிரன் பாத்தீங்கன்னா அதே வீட்டுல இருக்கிறார். அப்ப 12ஆம் இடம் சுபத்தன்மையா இருக்கு. 12ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சியாகி புதனோட இருக்கிறார். அம்சத்துல அதே சுக்கிரன் துலாம்ல இருக்கிறார். அப்ப வர்க்கோத்தம் அடைஞ்சிட்டார். ஸோ 12ஆம் இடம் சுபத்தன்மையா இருக்கு. சரிங்களா? 12ஆம் இடம் சுபகிரக வீடாகி இயற்கை சுபகிரக வீடாகி அது துலாமாயி அங்க போய் சுக்கிரன் ஆட்சியாகி அம்சத்திலேயும் அதே சுக்கிரன் துலாம் ராசி. அப்ப துலா ராசி சித்திர நட்சத்திர 3ஆம் பாதத்துல சுக்கிர பகவான் இருக்கிறார். இவர் பிறந்திருக்கிறது விருச்சக லக்னம். லக்னாதிபதி செவ்வாயின் சாரத்தை வாங்கி தான் உட்கார்ந்து இருக்கிறார். குடுப்பனையை தரக்கூடிய சனி பகவானும் பாருங்க குருவோட சுபத்தன்மையா இருக்கிறார். லக்னாதிபதி தனபாவத்துல குரு வீட்டுல
சுபத்தன்மையா இருக்கிறார். அப்ப கன்ஃபார்மா இவருக்கு வந்து கோடீஸ்வர யோகம்ங்கிறது எல்லளவும் சந்தேகம் இல்லை. ஒரு கோடீஸ்வரர் தான், அதுல சந்தேகம் இல்லை. இவர் கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் பண்றாரு, ஃபைனான்ஸ் பண்றாரு, மிகப்பெரிய லெவல்ல கோடீஸ்வரனாக கொடிகட்டி பிறக்கிறார். அவரோட ஜாதகம் தான் இது. கண்டிப்பா இவருக்கு 12ஆம் பாவத்துல 12ஆம் பாவாதிபதியோட தசை வராமையா இருந்திருக்கும், கண்டிப்பா வந்திருக்கும். 12ஆம் பாவாதிபதியோட தசையை பத்தி நம்ம சொல்ல வேண்டியதுல அள்ளி கொடுத்துரும். சரிங்களா? தனபாவத்துல இருக்கிற தனாதிபதி கொடுக்கறத விட 12ஆம் பாவாதிபதி அள்ளி கொடுப்பாரு, அதுல சந்தேகம் இல்லை. ஆனா தசை சந்திப்பு வரணும். 12ஆம் பாவத்துல 12ஆம் பாவாதிபதி அமர்ந்து அந்த தசையை சந்திக்கலன்னா யூஸே இல்லை சார். கண்டிப்பா அந்த தசையை சந்திச்சே ஆகணும். இந்த கோடீஸ்வரர் இந்த தசையை 22 வயசுக்கு மேல சந்திச்சிருக்கிறார். இவர் பிறந்திருக்கிறது ரேவதி நட்சத்திரம். பிறக்கும் போது புதன் திசை 15 வருஷம், 7 வருஷம் கேது திசை. 22 வயசுக்கு மேல 42 வயசு வரையும் இவர் சந்திச்ச சுக்கிர திசையில தான் கல்யாணம் ஆகிருக்கு, குழந்தை பிறந்திருக்கு, வீடு வாகன வசதி, காரு பங்களான்னு சொல்லி அடிச்சு தூள் கிளப்பிருச்சு. இவருக்கு 42 வயசுக்குள்ள சுக்கிர திசையில அள்ளி கொடுத்துருச்சு. போன மார்ச் வரையும் இவருக்கு சுக்கிர திசை தான், மிகப்பெரிய லெவல்ல இருக்கிறார். இப்ப சூரிய திசையில இருக்கார், ஒன்னும் குறை இல்லை, நல்லா தான் இருக்கிறார். இப்ப நம்ம சூரிய திசையை பத்தி பேச வேண்டியது இல்லை. 12ஆம் பாவாதிபதி 20 வருஷம், இவருக்கு 22 வயசுக்கு மேல 42 வயசுக்குள்ள இவருக்கு 12ஆம் பாவாதிபதி அள்ளி கொடுத்திருக்கு. கோடீஸ்வர யோகமா இருக்காரு. சரிங்களா? கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான முதல் தர யோகத்துல இந்த ஜாதகம் அற்புதமா இவர் வந்து ஒரு கோடீஸ்வரனா இருக்கிறார். கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ்ல மிகப்பெரிய லெவல்ல கொடிகட்டி பறக்கிறார்ன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. சோ 12ஆம் பாவாதிபதியோட திசையில வெட்டியா விரயம் ஆயிரும். 12ஆம் பாவம்னா கீழ்த்தரமான ஒரு அமைப்பு அப்படின்லாம் கிடையாது. 12ஆம் பாவாதிபதி முதல் தரமான யோகத்தை தரக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை. உதாரண ஜாதகத்தோட நம்ம விளக்கம் கொடுத்தாச்சு. ஸ்கிரீன்ல வர என்னோட கான்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் நம்பரும் அதுவே. ஜோதிட ஆலோசனைகளுக்கு என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இந்த பதிவு சார்ந்த சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பா என்னை நீங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.